ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட போரிங் அண்ட் லெஸ் காம்படிட்டிவான பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க. அர்ச்சனோட பேக்கேஜ் இன்னும் பெருசாயிட்டே தான் போது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைக்க வச்சுக்கிறாங்க பேக்குள்ள. இந்த தடையும் ஆரியா தான் ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாமினேட் பண்றாங்க அர்ச்சனா. அண்ட் இதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, எதை எடுத்துக்கிட்டாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காராம். அண்ட் முக்கியமா அர்ச்சனா நாமினேட் பண்றதுக்கு முன்னாடி ஆரி அண்ணான்னு சொல்றாங்க. மற்ற டைம்லாம் அவன் இவன் இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு ஆரி முன்னாடி மட்டும் ஆரி அண்ணான்னு சொல்றாங்க. அண்ட் ஆரி யாரை நாமினேட் பண்றாரு பாத்தீங்கன்னா சிவானியை பண்றாரு. அண்ட் என்ன ரீசன் சொல்றாருன்னா, அவங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சு விளையாண்டுக்கலாம்னு தோணுதுன்றாரு. பட் இது சிவானிக்கு தான் சொல்றாரா இல்ல வேற யாருக்கா சொல்றாரான்னு தெரியல. அண்ட் மத்த ஹவுஸ்மேட் சில பேரும் முக்காவாசி பாத்தீங்கன்னா கேபர்லா அண்ட் சிவானி நேம தான் சொல்றாங்க. அண்ட் சிவானி ஃபைனலா முன்னாடி வந்துட்டு என்னை நாமினேஷன் பண்ணது ஓகே, பட் என்னை அக்யூசேஷன் பண்ணது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. ரம்யா கடைசியில ஜெயில் டோர் ஓபன் பண்றாங்க அண்ட் சிவானி கேபர்லாம் உள்ள போய் உட்காடுறாங்க. சோ போன வாரம் கமல் ஹவுஸ்மேட் சில பேர்த்தையும் வார்ன் பண்ணனால தான் இந்த வாரம் சிவானி நேம் வந்திருக்கு. இல்லைன்னா இந்த வாரமும் சிவானி நேம் வந்திருக்காது.